இன்னைக்கு அண்மையில் நடந்த எலெக்ஷனில் நீங்கள் தேர்வாக வெற்றி பெற்று வந்தீங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமாக உடைய உரையை வந்து முதல் பேச்சை வந்து இன்னைக்கு டிமாண்டில் பேசுறீங்க. எப்படி இருந்தது? என்ன முதல் முறையாக உங்களுக்கு பிரிவில் பேசுங்க? முதல் முறையே என்னோட கோரிக்கைகள், என்னோட விளவங்கோடு தொகுதியோட கோரிக்கைகள் என்ன என்பதை சட்டமன்றத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அது முதல் கோரிக்கையாக நான் எடுத்தது என்னன்னா, மார்த்தாண்டத்தினுடைய மேம்பாலம் வந்துட்டு மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கத்தால் கட்டப்பட்ட மேம்பாலம் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. அந்த பாலம் வந்துட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்ட இடையில வந்துட்டு ஓட்டு விழுந்து அந்த பயன்பாடு வந்துட்டு கொஞ்சம் தாமதம் ஓட்ட விழுந்திருந்து. அப்போ அந்த டைமில் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா கீழே மார்த்தாண்டம் திரும்ப அதை ரன்னிங் அதை மெயின்டெனன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க லாஸ்ட் மந்த்து. அப்புறம் திரும்ப மார்த்தாண்டம் மேம்பாலத்துக்கு கீழே வந்துட்டு அந்த ரோடு வந்து யாருக்கும் டிராவல் பண்ண முடியுது. டெய்லி வந்துட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் மக்கள் பயணிக்கக்கூடிய இந்த ரோடு வந்துட்டு இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குது. அதை வந்துட்டு முதல் கோரிக்கையாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த தமிழ்நாடு அந்த டிரான்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு ஓய்வூதியம் வந்துட்டு அந்த டிஏ வந்து 2015 கட் பண்ணியிருந்து அதை வந்துட்டு கொடுக்கறதுக்காக வலியுறுத்தி இருக்கிறேன். விளவங்கோடு தொகுதியில் வந்துட்டு ஒரு கலைக்கல்லூரி காப்பிக்காட்டில் வந்துட்டு ஒரு தொழில்பேட்டை ஒரு அரசாங்கத்தோட நிலம் இருக்கு. அது வந்துட்டு பயன்பாடு இல்லாமல் இருக்கு. அதில் ஒரு கலைக்கல்லூரி அமைப்பதற்கும் அப்புறமா ஒரு விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கும் விழாத்துறையில் 4 வழி சாலைக்கு வந்துட்டு கையடக்கப்பட்ட நிலத்திற்கு இதுவரைக்கும் கழிந்த 10 வருடமாக இழப்பீடு கொடுக்காம இருக்கிறது. அந்த இழப்பீடு கொடுக்குவதற்கும் இப்படியான கோரிக்கைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். முதல் டிமாண்ட்லேயே வெற்றி பெற்று வந்த உடனே முதல் டிமாண்ட்லேயே பேசியிருக்கீங்க. அந்த உணர்வு எப்படி இருக்கு? பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம், அதாவது மக்களோட கோரிக்கைகளை பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு. ஏன்னா மக்கள் வந்து யாருக்கிட்ட சொல்லணும்னு தெரியல. ஸோ சட்டமன்ற உறுப்பினராக இருக்க என்கிட்ட வந்துட்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதை அஸ் அ பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், பீப்புள்ஸ் வாய்ஸாக வந்துட்டு ஐ ஹவ் டெலிவர்ட் இன் த சேம்பர்.